பண்றானுங்கல்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா நாய்ங்களை, அது ஃபீமேல் டாக்ஸ் எவ்வளவு பேர் பண்றாங்க தெரியுமா? நாய்கிட்ட போய் செக்ஸ் வச்சுக்கிறீங்களா? அவ்வளோ காஞ்சு போய் கிடத்தீங்களா நீங்கெல்லாம்? அதுக்கெல்லாம் நீங்க எவனும் வந்து பேசல, அதுக்கெல்லாம் நீங்க யாருமே எதுவுமே பேசல. சோ நாய் பண்ண நாய் எவ்வளவு ட்ராமா ஆயிருக்கும் ஒரு மனுஷனால. அப்ப அது எப்படிங்க நடந்துக்கும்? உங்களை கடிக்கதான் செய்யும், உங்களை வந்து துரத்ததான் செய்யும், ஒரு ஆம்பளைய பார்த்தா கடிக்கதான் செய்யும், குழந்தைய பார்த்தாலும் கடிக்கதான் செய்யும். அதுவும் பைத்தியமா இருக்காதா? ஒரு குழந்தைய பண்ணும் போது எப்படி ஆகுறோம் நம்மளாம்? அந்த மாதிரி தாங்க. ஏங்க கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம, கொஞ்சம் கூட புத்தி இல்லாம இந்த சீப்பி முத்தெல்லாம் பேசுறான், என்னன்னே தெரியல. அவனுக்குலாம் மரியாதையே வேணாம். இவ்வளவு வளர்ந்துருக்கான், மூளை இல்ல. நீங்க எல்லாரையும் கேக்குறீங்களே மூளை இருக்கா மூளை இருக்கான்னு, உனக்கு மூளை இல்லையா? நீல இன்ஃப்ளூயன்சரா? இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோவில் என்னன்னா, நான் நாயை பத்தி பேசியிருக்கேன். நாய் வந்து பிள்ளைகளை கடிக்கி எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா வைங்க, ஏன்னா பெரிய இடத்துல கடிக்கி சின்ன பிள்ளைகளை கடிக்கி என் பையனை கடிச்சிருக்கு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஒரு லேடிஸ் ஒருத்தர் எத்தனை வயசுன்னு தெரியல, அசிங்கமா பேசியிருக்கு. நாய்க்கு சப்போர்ட் பண்ற பைத்தியக்காரனுங்களா, நாய்க்கு சப்போர்ட் பண்ற லூசுங்களா, படிக்காத முட்டாளுங்களான்னு பேசிருக்கீங்க சார். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க தான், நாங்களாம் ஒண்ணுமே படிக்கல, நாங்களாம் ரொம்ப முட்டாள் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா நீங்களாம் வந்து ரொம்ப அறிவாளித்தனமாலான்னு நீங்க வந்து இருக்கீங்க. இப்ப நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க எங்களை கேவலம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ரொம்ப கேவலமா, ரொம்ப சீப்பா 5 அறிவு நாய்கிட்ட போய் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அறிவு இருந்தா, கொஞ்சோண்டு மூளை இருந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாப்பீங்க. பேசிக்கா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாயை குறை சொல்லாதீங்க, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கவர்மெண்டோட தப்பு தான், ஹியூமன்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்றாங்க. என்ன கவர்மெண்ட் பண்றாங்க? கவர்மெண்ட் வந்து நிதி ஒதுக்கிட்டு அந்த நிதியை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏபிசிக்கு நிதி ஒதுக்கலாம் கவர்மெண்ட். சோ அந்த நிதியை வந்து ஒழுங்கா அதுக்கு மட்டும் ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் டாக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஏபிசி முடிஞ்சிருக்கும், ரேபிஸ் வேக்சின் போட்டிருப்பாங்க. வேக்சின் போட்டா நாய் கடிச்சா கூட என்னது ரேபிஸ் வராது. அந்த அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே சார். உங்களுக்கு பொது அறிவு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம். ஏபிசின்றது அனிமல் பர்த் கண்ட்ரோல், அதாவது தெருனா எல்லா பேத்துக்குமே பிடிச்சி ஊசி போட்டு பர்த்தை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊசி போடுறதுனால ரேபிஸும் வராதான். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஏபிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே சொல்யூஷன் தான். பட் இவங்களுக்கு ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஏபிசினா என்னன்ற அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடியலை. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதானே மக்களுக்கும் தெரியும். சரிப்பா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா, இதை கவர்மெண்ட் தான்ப்பா பண்ணணும், கவர்மெண்ட் மேலே தான்ப்பா தப்பு இருக்கு அப்படின்றதுக்கப்புறம் மக்கள் ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என் பிள்ளைல நாய் கடிச்சிருக்கு வாங்குதுன்னு சொல்லி தான் நாங்க வந்து சத்தம் போட்டு நாய்களுக்கு வந்து பெரிய ஆள்ல கடிக்க சின்ன பிள்ளை கடிக்க. நான் சொல்றேன் கேளு, பிள்ளைல பெத்து அந்த பிள்ளைய நாய் கடிச்சு நீ அதை பாடு பார்த்து தெரிஞ்சாதான் உனக்கு வழி தெரியும். நீ ஏசி ரூம்லயும் நீ வெளிநாட்டுல உட்காந்துருக்கா. வெளிநாட்டுல நாய் கிடையாது, வெளிநாட்டுல நாய் கிடையாது, வெளிநாட்டுல எதுவுமே கிடையாது, எல்லாமே கரெக்டா வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து நாயை வெளியே கூட்டு வரணும்னா என்ன செஞ்சிருமா, இந்த கவசம் போட்டு அது போட்டு பாதுகாப்பு கூட்டு வரணும். நீ நாயை சும்மா கூட்டு வந்தா உன்னை தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவாங்க. ஆமா, நீ அங்க இருந்துகிட்டு நீ இங்க பேசாத. ஏன்னா நீ இந்தியாவில வந்து பாரு, இந்தியாவில் எத்தனை பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுது, எத்தனை பெரிய நாய் துரத்துது, எத்தனை பச்சை பிள்ளைல பொம்மை மாதிரி நாய் துரத்திட்டு போகுது. அந்த அறிவில்லையே அறிவு உனக்கு. என் பிள்ளைக்கு வந்த மாதிரி உங்க பிள்ளைக்கு வந்தாதான் தெரியும் அப்படிலாம் பேசிருக்கீங்க. எங்க பிள்ளைய நாய் கடிச்சாலும் நாங்க உடனே டெட்டால் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி எகைன் அந்த குழந்தைய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம். நீங்க அதெல்லாம் பண்றீங்க? புரியல. அப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம அந்த குழந்தைய சாக விடுவாங்களா? குழந்தைய நாய் கடிக்கிறது தான் பிரச்சனை, கடிக்கிறது கூட இல்ல, கொல்றது தான் பிரச்சனையே. நான் வந்து நடுத்தர ஆளு, நான் வந்து சராசரி ஆளு, நான் ரோட்ல நடந்து போயிருக்கேன். நாய் எத்தனை துரத்திட்டு தெரியுமா? என் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் நாய் துரத்தி பிள்ளைல ஓடிக்கு தெரியுமா? ஒரு நாய் துரத்துச்சுல, அந்த பிள்ளை பசங்க போய் விழுந்துட்டு அடிபட்டுட்டு அந்த உயிர் படம் நீனா கொடுப்பா? ஒரு பெத்த கண்ணுக்கு கண்ணா ஒரு செல்லமா ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருப்பான், அந்த பிள்ளையுடைய உயிர் போயிட்டு நாயை வச்சு நீ குடுப்பியா? பிள்ளை வான வந்துருமா? அது ஆணவம் கொடுக்கறது. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை வந்தா நாங்க எதுக்கு தான் செய்வோம். மனுஷனுக்கு அப்புறம் தான் மத்த கதை. முட்டா மூதி சோத்த திங்கியா இல்ல வேற எதுவும் குலைச்சி நீ திங்க? நீ சொல்லு, நீ என்ன கேட்க? சோத்த திங்கியா அதிங்க கேட்க? நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலா என்ன பிரச்சனை? நான் எல்லாம் தூக்கி உள்ளாரே போட்டுறீங்க. உங்க பிள்ளைங்கள நடு ரோட்ல வந்து நிம்மதியா தைரியமா விளையாட விட்டுருவீங்களா?
இல்ல வெளியே தான் போயிட்டு வர விட்டுருவீங்களா? அப்ப வந்து எதுவுமே நடக்காதா? பசங்க வந்து தூக்கிட்டு போயிட மாட்டானுங்களா? இல்ல வேற யாராவது ஏதாவது பண்ணிட மாட்டாங்களா? இல்ல வந்து செயின் ஸ்நாச்சிங் ஆகாதா? இல்ல இன்னொன்னு கேக்குறேன், ரேபிஸ்ட் தூக்கிட்டு போய் ரேப் பண்ண மாட்டானுங்களா? இதெல்லாம் நடக்காதா? உங்க பிள்ளைங்க ரொம்ப சேஃப்டியா இருப்பாங்க, ஜாலியா விட்டுடலாம். நாயை தூக்கிட்டு போயிட்டாங்க, சோ வந்து நாயெல்லாம் இல்ல, அதனால வந்து நான் ரோட்ல வந்து பிள்ளைங்களை நடமாட விடுவேன், பிள்ளைங்களை வந்து விளையாட விடுவேன்னு சொல்லுவீங்களா? கிடையாது இல்ல. உங்க பிள்ளைங்க எப்பவும் சேஃப்டி உங்களோட கையில தாங்க இருக்கு. உங்க பிள்ளைங்க சேஃப்டி உங்க கையில இருக்கு. எப்போதும் 24 மணி நேரமும் பிள்ளைய பெத்தா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். அது எப்படா பாசிபிளா இருக்கும்? இந்த மாதிரி இவங்க பேசுறதுனாலதான் செம கடுப்பு வருது. சரி, குழந்தைங்கள் ஓகே, கை குழந்தைங்கள் ஓகே, 24 மணி நேரம் கண்காணிக்கலாம். ஒரு கிட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 1 to 5 அவங்களாம் கண்காணிக்க முடியுமா 24 மணி நேரமும்? தெருவுலலாம் விளையாட போவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணுமா 24 மணி நேரமும்? உங்களுக்கு மூளை இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு, எல்லாமே சொல்றீங்க. அதே சமயம் கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்கடா. டாக் நியூசன்ஸ்னு சொல்ற அளவுக்கு நீங்களே நியூசன்ஸ் தாங்க. நீங்க பாத்ரூம் வெளியில போறீங்க, ரோட் சைடு 6 அறிவு இருக்கிற நீங்களே ரோட் சைடுல போறீங்க, ஓகேவா? நாய் வந்து குப்பையை தூக்கிட்டு வந்து என் வாசல்ல போட்டுடுது, நீங்களே குப்பையை வந்து நடு ரோட்ல தான் போடுறீங்க தெரியாம. சோ நியூசன்ஸை நம்ம தான், இங்க ஹியூமன்ஸ் தான் நியூசன்ஸ். சோ வந்து இதை நான் ஒத்துக்கிறேன். நாய் மட்டுமா ரோட்ல யூரின் பெக்கிட்டு இருக்கு? மென்ஸே பஸ் ஸ்டாண்ட்ல, ஆட்டோ ஸ்டாண்ட்ல, என் க்ரௌடடான பிளேஸ்லயே பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் தான் பெக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கு, கடுப்பாவும் வருது. டாக வந்து இப்படி பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து என்னது அடிச்சு அதுங்களுக்கு சோறு கொடுக்காம, இது கொடுக்காம, அதை பண்ணாம, இதை பண்ணாம, அதை ஒரு டிராமால வந்து வர வச்சிருந்தா, எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு டிராமால வளர்ந்தவங்க எல்லாருமே அப்படிதாங்க இருப்பாங்க. அதனாலதான் ரேபிஸ்ட் வராங்க, அதனாலதான் எல்லாருமே வராங்க. சோ வந்து அதனாலதான் நாய் 5 அறிவு ஜீவன். சோ அதனாலதான் நாயும் கடிக்குது. சோ இதெல்லாம் நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் ரொம்ப நல்ல விதமா மக்களுக்கு. பட் இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஏதோ ஒண்ணுத்த வந்து பேசணுமேனு வந்து பேசுறது, லைக் வரணும், கமெண்ட்ஸ் வரணுங்கிறது பேசுறது. ஏன் சார் இப்ப எல்லாம் பண்றீங்க? 5 அறிவு ஜீவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. ஏபிசி பண்ணுனா கண்ட்ரோல் ஆகுங்க. ஏபிசி பண்ணுனா இந்நேரம் நாய்ங்க ஜனத்தொகை வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கும். அதை பண்ணல. எல்லாத்தையும் தூக்கி உள்ளார போட்டுடலாம், உள்ளார போட்டு கொண்டுடலாம் நினைக்கிறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு புரியல. இங்க என்னதான் ப்ராப்ளம்? எல்லா நாயுமே கொள்ளலாம் வேணாம், அதே சமயம் மக்களை அட்டாக் பண்ற நாயை கண்டிப்பா அதை பனிஷ் பண்ணலாம், அதுல எந்த தப்புமே இல்லை. அதையும் இவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு வரதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல், இதை இவங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போடணும். கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ்லாம் நடக்கும். நீயானால பேசும்போதே கவர்மெண்ட் சைடு போறப்போ கோபிநாத் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது ஏன் பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த இடத்துல அவர் கொஞ்சம் அன்ஃபேராக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. பட் இந்த கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குன்றதை எல்லா பேத்துக்குமே கிளியர் புரிய வச்சா அடுத்து கொஞ்சம் ஆடியன்ஸும் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி கவர்மெண்ட் மேலே தான் தப்பு இருக்குன்னுவாங்க. அதே சமயம் அன்லாஜிக்காக பேசுகிறத இவங்க விடணும். தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற ஓகே தான், எல்லா தெருநாயெல்லாம் கடிக்கிறது இல்லை. அதே சமயம் பிரச்சனை வர நாய்க்கள்லாம் கண்டிப்பாக பனிஷ் பண்ணியே ஆகணும். அதுக்கு இவங்க ஒத்துக்கணும், லாஜிக்காக பேசணும். அதை பண்ண மாட்டேன்றாங்களே. ஒரு வாயிலா ஜீவன் கிட்ட போய் போட்டி போறதுக்கு நம்மளுக்கு என்ன அருகதை இருக்கு? உண்மையா சொல்றேன், நம்ம ரொம்ப கேவலமான ஜென்மம், மனுஷ ஜென்மம். இதுக்கு மேல நீ வீடியோ போட மோள. நம்ம நாய்களை அபியூஸ் பண்றோங்க. அபியூஸ் பண்றதுனாலதான் அவங்க எல்லாம் ட்ராமா ஆகுறாங்க, டாக்ஸ் எல்லாமே. அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இன்னொன்னு, கவர்மெண்ட் வந்து ஏபிசி வேக்சின் கரெக்டா பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. சோ தயவு செஞ்சு கேக்குறேன், நீங்க வந்து நாயை ஒழிக்கணும்னு முட்டாள்தனமா பேசாதீங்க, மூளைக்கட்டத்தனமா பேசவே பேசாதீங்க. அது உங்களுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது. நாய்க்கு அடுத்து இன்னும் எது வேணாலும் வரும். சோ எகைன் நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா? முடியவே முடியாது. இந்த பிரச்சனை இதோட முடிய போறது இல்லை. கோபிநாத் மேலே சமகானில் இருக்காங்க, அண்ட் நீயா நானா அண்ட் ஜெய் டிவி மேலேயும். ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கலைஞர் டிவியில் வாத்தமிழாவால் இதே டாப்பிக்கில் வச்சு ஷோ பண்ணி திருப்பி பிரச்சனையை ஆக்குவாங்க. அண்ட் கிளியராக கோர்ட்லேருந்து ஆர்டர் வர வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும். அறிவிட்ட முண்டங்களா.